ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நிலக்கடலை பருப்பு சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் அரைப்பேன். மேக்ஸிமம் வந்து கிராமத்து சைடு வந்து இப்படி தான் அரைச்சி நான் பார்த்துருக்கேன். அம்மாலாம் இப்படி தான் அரைப்பாங்க, சித்தி எல்லாருமே இப்படி தான் அரைப்பாங்க. இது வந்து வறுத்த பருப்பு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். லைட்டாக வந்து சூடு பண்ணி மட்டும் அந்த பொட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக சூடு பண்ணேன். அந்த பொட்டு எடுத்துகிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொட்டோடவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆறட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டி வச்சுட்டு இங்கே வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய்ங்க, செக்கில் ஆட்டின எண்ணெய். இப்போ தான் ஆட்டிட்டு வந்த ஒரு 1 வீக்குள்ளே தான் ஆட்டிட்டு வந்தேன்னா அது வந்து அந்த கசடுன்னு சொல்லுவாங்களா, அடிவண்டல், அது வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அது தெளிய அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 20 நாளாக அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடு எண்ணெய் வந்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு பூண்டு வந்து அதிகமாக போடுங்க. நான் எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் சாம்பார் ரசமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக சட்னியாக இருந்தாலும் சரி பூண்டு அதிகமாக சேர்த்திக்குவேன். நல்லா வெங்காயமும் பூண்டு நல்லா பாதி வதங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் எல்லா விஷயத்துலையுமே அதிகமாக போட்டுக்குவோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டுன்னு மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. ஏன்னா இது காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிலக்கடலை பருப்பு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குதுல்ல, அதனால் வந்து காரசாரமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய் அதிகமாக போட்டுட்டேன். இந்த மிளகாய் வந்து ஆல்ரெடி காரமாக தான் இருக்கும். எங்களுக்கு சட்னி அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா ஒரு வதக்குங்க. அதுக்குள்ளேயும் இது வந்து ஆறிடுச்சு. சரி, இதை க்ளீன் பண்ணிடலாம், புடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டு மட்டும் எடுத்துட்டேன். இது வந்து மல்லி சீரகம் லாஸ்ட்டாக வந்து முன்னாடி போட்டிங்கன்னா கருகிடும். இறக்குற ஸ்டேஜில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மல்லியும் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். மல்லி போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து மணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன். ஏன்னா சட்டியில் செய்கிறதுனால வந்து சீக்கிரம் கருகிரும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் அந்த சூட்டுக்கு கரெக்டாக போயிடும். இது வந்து நிலக்கடலை பருப்பு மட்டும் போட்டும் சட்னி அரைக்கலாம். தேங்காயும் வந்து அடிஷ்னலாக போட்டு அரைக்கலாம். நிலக்கடலை பருப்பு மட்டும் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைங்க. தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க. இன்றைக்கி நான் தேங்காய் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா கீரை வணக்கின முருங்கீரை, அதுக்கு தேங்காய் வேணும். அதனால் உடச்சி தேங்காய் இல்லையா, உடச்சி தான் ஆகணும். சரி, தேங்காயும் சட்னிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் உடச்சிட்ருக்கேன். அந்த பின்னாடி இருக்கிற அந்த குடுமை பார்த்திங்கன்னா கீழே தட்டினீங்கனாலும் வராது. அது அப்படியே திருப்பி வச்சுட்டு அப்படியே அருவாள் அப்படி கொத்துனிங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடும். எடுத்துகிட்டு சீக்கிரம் உடச்சிக்கலாம். இல்லைன்னா போட்டு எடுன்னு எடுத்துகிட்டு இருக்கோன்னு. சிட்டி சைடில் எப்படி உடைக்கிறீங்கன்னு தெரியல. எங்களுதெல்லாம் அருவா இருக்குது, எல்லாத்துக்கும் அருவா யூஸ் பண்ணி பழகிட்டான். ஒரு சிலர் வந்து தேங்காயெல்லாம் வந்து உடைக்க தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சரி உடச்சி போடுவோம். அப்படியே இன்றைக்கி பொரியலுக்கு வேணுமில்ல, முருங்கத்தலை பொரியல் செஞ்சுருந்தேன், அதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக செதறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செதறினேன். சட்னி அதிகமாக வேணும்னா நீங்கள் தேங்காய் அதிகமாக போட்டுக்குங்க. எங்களுக்கு சட்னி வந்து கொஞ்சம் மீடியமாகவே போதும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் போட்டேன். ஆனால் தயவு செஞ்சு பொட்டுக்கடலை போட்டுறாதீங்க. பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா கொஞ்சம் மதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நிலக்கடலை பொட்டுக்கடலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா குறன்னு அரைச்சிட்டு வரதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து பேஸ்ட்டு நல்லா மாதிரி அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் குறன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தோசைக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்களுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தோசை இட்லி விட வந்து சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக விரும்பிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு குட்டீஸ் எல்லாத்துக்குமே சட்னி ஐட்டம், எல்லா சட்னி ஐட்டமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற மாட்டேன். லாஸ்ட்டாக நீங்கள் தாளிச்சுக்கிறோம்னா தாளிச்சுக்கோங்க. நான் தாளிச்சிக்க மாட்டேன். அதாவது உளுந்து பருப்புலாம் போட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து கொட்டுறனால கொட்டிக்கோங்க. எங்களுது வந்து இப்படியே நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டு அதனால் நான் தாளிக்கலை.